அவர் வந்தது எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் பேச மாட்டேனா? இங்க என் பேரன் கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு. நாங்கெல்லாம் டிவியில பார்ப்போம் அவரை. அதுக்கப்புறம் செல்லுல பத்திரிக்கை வச்சுட்டு வந்தேன். இன்ஸ்டாவில் இந்த மாதிரி யூடியூப்ல அவரை பார்ப்போம். அவ்வளோதான். நான் போய் 2 வீட்டுக்கு அங்கே பத்திரிக்கை வச்சுக்கிட்டு வந்தேன். தெரிஞ்சு என்ன ஊர்ல இருக்காரு அவரு? இல்ல எடப்பாடி ஐயா என்ன ஊர்ல இருக்கிறாருன்னு கேட்டேன். என்ன ஊரு எனக்கு தெரியாது. அப்புறம் நீ ஊர்ல போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தங்கிறியே என்ன? நான் வீட்டுல வச்சுக்கிட்டு வந்தேன். அவர் வீட்டுல வச்சுட்டு வந்தியா? சரி. அது வீடுதான் எங்க இருக்குது? அது எங்க இருக்குது எனக்கு தெரியாது. அப்புறம் தெரியலங்கிற அப்புறம் வச்சாங்கிற வச்சியா வைக்கலையா? என்னதான் சொல்றியா தெரியல. நீ கேட்கற கேள்வியெல்லாம் இங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒண்ணு வேலைக்கு ஆகாது. போ வாங்கிட்ட கேட்காம அப்புறம் யார்கிட்ட கேட்கறது? நீ தான் சொன்ன எடப்பாடி ஐயா வந்தாருன்னா அப்புறம் வந்தாரு. தெரியாத பொம்பளைங்களா இருந்தா சொல்லலாம். இப்ப ஊர் விட்டு ஊர் இருந்தா சொல்லலாம். இவத்துல இருக்கிறவங்க தெரியாதுங்கிற நீ எல்லாம் யூத்ல எங்க யூத்ல அவர் வீடு எடப்பாடி ஐயா வீடு யூத்ல இருக்குதுன்னா நான் எங்கன்னு போய் தேடுவேன் சொல்லு. தேடாயிட்டு போனா குண்டிடு. அவர் இடத்துல அவர் இருப்பாரு. அவர் ஊரு தெரியல வீடு தெரியல ஊரு தெரியாது. அதெல்லாம் நடிக்காதீங்க. சரி சாப்பாடு செஞ்சுட்டு எடப்பாடி ஐயா வீட்டுல போய் கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிட்டு வா. சோறு நம்ம 2 பேர் தின்னுக்கலாம். எடப்பாடி வீடு விட்டுருக்கா இருக்குது. கொஞ்சம் குழம்பு கொடுனா கொஞ்சம் ரசம் கொடுனான்னு போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. நீ தானே இங்க பக்கத்துல இருக்குதுன்னு கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா குழம்பு ஊத்தி நம்ம 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். சோறு மட்டும் தானே வச்சிருக்கிற. என்னால பேச முடியாது. எனக்கு உடம்பு சரியில்லை. சொல்ல கம்மி. சரி என்னமோ சரி சரி நான் கிளம்புறேன். சோறு வச்சுக்கணும். கஞ்சி சோறு தான். குழம்பு வச்சு என்னால முடியாது. நீ தான் அப்புறம் எடப்பாடி ஐயா வீட்டுல கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வரணும். ஊத்த எடப்பாடி பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கிண்டலா தெரியுது. நாங்க ஏன் அவரை பார்த்து கிண்டல் பண்றோம்? நீ அப்புறம் அவர் வீட்டுல பத்திரிக்கை வச்சா நீ அவர் அவசரத்துக்கு அவர் வந்துட்டாரு முதலமைச்சரா. என்னைக்கு நல்லா இருப்பாரு மவராசன். போ. சரி சரி நீ சொல்லிட்டு எண்ணம் சுத்தமான எண்ணம். அவர் எண்ணம் இந்த ஊழி இருக்கிறவங்களாட்டமெல்லாம் அப்படி இப்படி அப்படின்னு பேசுற பழக்கமே கிடையாது அவர்கிட்ட எல்லாம். என்னன்னா நீனா என்னம்மா என்ன வேணும் அப்படின்ட்டு உன்னை கேட்பாரு. என்னன்னா எப்போ வந்த அப்படின்னு கேட்டுட்டேன்னு வச்சுக்க. அப்படி என்னம்மா வேணும் என்னம்மா எங்கே இருக்கிற எவனும் இருக்கிறேன்னு தான் கேட்பாரு. இதை தான் கேட்பாரு. இந்த ஊழி இருக்கிறவனாட்டம் பெருமையாக பேசிக்கிட்டு பெருமையாக போய்கிட்டு முன்னாடி சர்ச்சு போய் போட்டுக்கிட்டு போகிற ஆள் அந்த ஆள் இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் இருப்பாங்க. ஐயாவா? ஆமாம். சரி. அதெல்லாம் பெருமைக்கு ஆசைப்படுறது அப்படின்ற ஆள் கிடையாது. அவங்க